திருச்சி காஞ்சிபுரத்தில் வெத்தலை கடை பூஜை கடை வச்சிருக்கேன். வெத்தலை வந்து நல்ல பிசினஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. சளிக்கு, எரிமான குளம் இருக்கு, இருமலுக்கு இது அதிகமாக ஓடுது. திருச்சியில் உற்பத்தி ஆகிற இடம் வந்து தொட்டியால் ஆலாப்பட்டை, முசிறி, இங்கே வரைநீரி, தாரநூல், அரியமங்கலம் இந்த ஏரியாலாம் வெத்தலை வந்து அதிக உற்பத்தி ஆகுது. இப்போ மழை டயத்துலலாம் ஓரளவுக்கு நார்மலாக வெத்தலை அப்படியே நல்லா தான் இருக்கும், ஒன்றும் வேஸ்டேஜ் ஆகாது. வெயில் டயத்தில் மட்டும் தான் கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகும். மழை காலத்தில் வந்து ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம். வெயில் காலத்தில் மட்டும் இந்த மாதிரி புள்ளி விழுந்தும். வெயில் காலத்தில் 3 நாள் 4 நாள் அதுக்கு மேலே பார்க்க முடியாது. இப்போ ஒரு தட்டில் அடுக்கி இருக்கோம்னா ஒரு 100 கவுளி ஏற்றிடுவோம். அது என்ன ஆகும்னா அடியில் வந்து சூடாயிரும், வெத்தலை உங்களுக்கு கண்ணலாகி வீணாகிற மாதிரி ஆயிரும். இப்போ இதே அதை நம்ம அடுத்த கூடையில மாற்றி தண்ணி தெளித்து நீட்டாக வச்சுக்கிட்டோம்னா கன்ஃபார்மாக 3 நாள் 4 நாளைக்கு வெத்தலை நல்லா தாங்கும். நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வெத்தலை மெயினாக இருக்கும். ஒரு தேவை கல்யாணம் காட்சி சீர் செய்கிறது எல்லாத்துக்கும் வெத்தலை முதலிடமாக இருக்கும். இன்னைக்கு ரேட்டு வந்து 100 வெத்தலை வந்து நல்ல வெத்தலை 80 ரூபா. பால் கொடுக்கும் போது செரிமான கோளாறு வருது பார்த்தீங்களா குழந்தைக்கு, அதுக்கும் இந்த வெத்தலை போட்டு சாப்பிட்டு மெண்டுக்கிறாங்க. அவங்க பால் கொடுக்கும் போது அவங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு கரெக்டாக நீட்டாக நல்லா இதாகிக்குது. இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 மாத்திரை, சாப்பிட்ட பிறகு 2 மாத்திரை போட்ட சூழல் அமைஞ்சிருச்சு. இதெல்லாம் போட்டிங்கன்னா இதெல்லாம் வராது. நீங்களே வந்து செரிமான கோளாறு நெஞ்சு எரிச்சிருந்தா வெறும் வெத்தலை 2 வெத்தலை தின்னா அப்படியே ஃப்ரீயாயிரும். இந்த மாத்திரை போகிற வேலையே இருக்காது. பழனி, திண்டுக்கல், ஒட்டச்சத்திரம், கர்நாடகா, ஆந்திராக்கெல்லாம் வெத்தலை போகுது. திருச்சியில் வந்து கவுண்டிங் வந்து 100 வெத்தலைங்கிறது ஒரு கவுளி. அது 25 கவுளி சேர்ந்து ஒரு முட்டி, 100 கவுளி சேர்ந்து ஒரு மூட்டை அப்படிங்களா. ஒரு இடத்துக்கு வெத்தலை மாறுபடும்.